மக்களே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப டேஸ் ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு. என்னென்னா இப்போ வந்து ஃபோன்ஸ் என்னால் எடுத்து யூஸ் பண்ண முடியல. உடனே பேபி வந்து அதை கேட்குறாங்க. ஸோ அதனால தான் ஃபோன்ஸ் இப்போது மேக்ஸிமம் நான் எடுக்கிறதில்ல. பிஸ்னஸ் என்கொயரிஸ் வந்தால் கூட நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன். பட் அது மேக்ஸிமம் பண்ணிடுவேன் எப்படியாச்சும். ஆனால் என்னால் கண்டினியூவாக ஃபோன் எடுத்து வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. அண்ட் இது வந்து ரேண்டமாக ஒரு டே ஓகே ரிலையன்ஸ் மால் போயிட்டு வரலாம், ரொம்ப டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தீபாவளிக்கு முன்னே போயிருந்தோம், அதுக்கப்புறமா போகலை. ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் நாகர்கோவிலில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற இடம் எனக்கு பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஷாப்ஸ் போவேன். அந்த அளவுக்கு பெரிய ரிலாக்ஸிங் பாயிண்ட் ரொம்ப கிடையாது. பட் ரிலையன்ஸ் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே க்ராசரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல ரீசனபிளாகவும் இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் ஹையர் ப்ரைஸாகவும் இருக்கும். சிலது வந்து நார்மலாக இருக்கும். என்னென்னா ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் நீங்கள் சோப் பவுடர் வாங்குறீங்கன்னா 1 கேஜிக்கும் 5 கேஜிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் 5 கேஜி வந்து பார்க்கும்போது அரௌண்ட் 200 கிட்ட வித்தியாசம் இருந்தது சேர்த்து வாங்கும்போது. பட் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஓகே. பட் நம்ம சேர்த்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் தெரியல. மேக்ஸிமம் எல்லோரும் 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா, 1 மந்த்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ ஆனால் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்து நீங்கள் பல்காக வாங்கி வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இந்த டைம் போகும்போது எனக்கு வந்து ஒரு ஃப்ளார் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு பர்பிள் கலர். ஸோ அது இந்த வீடியோவில் வரும், நீங்கள் பாருங்கள். மற்றபடி நிறைய விஷயம் இருந்தது. நேற்று என்னென்னா ஷாப்பில் வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தாங்க. ஏன்னா வீக்கெண்ட் இல்லைல்ல, நார்மலான ஒரு டேஸ். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கும் வீடியோ எடுக்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. பட் நைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஓகே ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் இப்போல்லாம் யூஸ்வலாக வந்து போகிற சைடு பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஏரியாவும், அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு தான் போவேன். ஏன்னா முந்தியெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது போகிறது, இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. வீட்டுக்கு தேவையான பிளேட்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படி இப்படி போவேன். பட் எப்போவுமே போவேன், வாங்கலாம்னு நினைப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து வாங்கணும்னு போகலை, ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். ஆனால் இந்த டைம் வாங்கவும் இல்லை எதுவும். ஒரே ஒரு பால் மட்டும் வாங்கியிருந்தோம். அதுவுமே எங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்தது அங்கே, அதனால் அதில் அப்படி கழிச்சு விட்டுட்டோம். இதுதான் அந்த ஃப்ளார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டவல் செக்ஷன்ஸில் வந்து நிறைய டவல்ஸ் இருந்தது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. மேபி இந்த டைம் தான் நிறைய வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னே பார்க்கும்போது ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் இருந்தது. பேக்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வெளியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பானிபூரி, அதுக்கு மசாலா பூரி, ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருந்தது. உள்ளே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஷாப், 50 ருபீஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 15 ருபீஸ்க்கு அது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதுவுமே நாங்கள் போகும்போதெல்லாம் வாங்கி குடிப்போம். இந்த டைம் வந்து லேட் ஆகிடுச்சுனால நாங்கள் வந்து வாங்கி குடிக்கல. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இப்போ இன்னொரு ப்ரௌனீஸ் அந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க குட்டியாக. அது நான் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணேன்னா நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வெளியே பானிபூரி ஷாப்ஸ்லேயுமே எல்லாமே ஓரளவு ஓகேவாக இருக்கும். ஸ்வீட் கார்ன்லாம் இருக்கும், அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வெளியே அது பக்கத்துலேயே மொஜிட்டோலாம் வச்சுருக்காங்க. நான் அதுவும் இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணும்போது ரிவ்யூ சொல்கிறேன். அப்புறம் வெளியே வந்து இன்னொரு ஷாப் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவும் நான் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. இந்த ரிலையன்ஸ் மார்ட்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். செகண்ட் ஃப்ளோர் போகிற வேல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸரி ஷாப், அதில் பேக் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஓகேவாக இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ட்வின் பேட், பிரிஸ்மா லெகின்ஸ் எல்லாமே நிறைய கலர் ஆப்ஷனோடு வச்சுருப்பாங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ரைட் சைடு வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டிவி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாஷிங் மிஷின்லேயே நிறைய வெரைட்டிஸ், எல்லா ப்ராண்டும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஃபோன்ஸ் எல்லாமே அவைலபிள், லேப்டாப்ஸ், டேப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும்.
அண்ட் இந்த சைட் ஃபுல்லுமே கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்டு கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் செப்பல்ஸ், பேக்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் க்ராக்ஸுமே செப்பல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளே ஏரியா வச்சுருப்பாங்க. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இப்போ புதுசாக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. பட் அதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நைட் ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதுதான் இது நம்ம பே பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே அண்ட் நியர் டு தட் அதில் வந்து குட்டியாக கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.